உப்பு தின்னவங்க எப்படி தண்ணி குடிச்சாகணுமோ அதே மாதிரி தப்பு செஞ்சவங்க தண்டனையை அனுபவிச்சு தான் ஆகணும். இப்போ அர்ச்சனா வச்ச வேலைக்காரி எப்படியோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கோல் மூட்டி ஒரு பெரிய பிரச்சனையை உண்டாக்கிடுறாங்க. அம்மா ஐயா கேட்டதை நான் ஐயா பேசுனதை நான் கேட்டுட்டேன், அவர் எல்லாத்துக்கும் காரணம் மாதவி தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிடுறாங்க. அப்படின்னு சொன்ன உடனே மாதவிக்கு பயங்கரமான கோவம் வந்து இன்னும் ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் நம்ம இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பெட்டி பெட்டிகளை எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் இருக்குதுங்க. சுந்தரவல்லி அம்மா வந்து பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீ எதுக்காக இந்த வீட்டை விட்டு போகணும், இவரு இவங்களுக்கு வக்காலத்தா, இந்த வேலைக்காரிக்கு நீங்க வக்காலத்தா, இவ்வளோ நேரம் நான் இவருக்கு இதுதான் பாடம் படிச்சுட்டு இருந்தேன், தயவு செஞ்சு சொல்கிற மாதவி நீ இந்த இடத்த விட்டு போகக்கூடாது, இவ தான் இந்த இடத்த விட்டு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. ஸோ என்ன நடந்துன்னே தெரியாமல் எல்லாருமே பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஷனில் இருக்காங்க. ஆல்ரெடி வந்து மருந்து கொடுத்தது யாருன்னு ஒரு கன்ஃபியூஷன், அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்தை அவங்க அப்பா சொன்னாங்களா இல்லையான்னு ஒரு கன்ஃபியூஷன். இது எல்லாத்துக்குமே காரணம் அர்ச்சனான்ற ஒரு கேரக்டர் தான். அவங்க ஒரு வேலைக்காரியை உள்ள அமிச்சாங்க இல்லையா, அவங்க பண்ணுற வேலையினால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கவும் சூர்யாவோட கொடியை வந்து எப்படியாச்சும் தடுத்து நிறுத்தி ஆகணும். என்னதான் இந்த வீட்டில் இருக்கிற எல்லாருமே நம்மளை வந்து கெட்ட பேர் வந்து உண்டாக்கி ஒரு பழியை தூக்கி போட்டாலையும் நான் வந்து சூர்யாவை வந்து கண்டிப்பாக திருத்தி காமிச்சிட்டு தான் இந்த வீட்டை விட்டு வெளியே போவோம் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம நந்தினி ஒத்த காலம் நிற்கிறாங்க. ஸோ நந்தினியும் சூர்யாவுமே சேர்த்து வச்சு வாழணும்னு நினைக்கிற ஒரே ஒரு ஆள் இந்த வீட்டிலே பார்த்தீங்கன்னா சூர்யாவோட அப்பா மட்டும்தாங்க. நந்தினி இந்த உண்மையெல்லாம் நீ இப்போ சொல்லாதம்மா, இந்த உண்மையை சொன்னால் மட்டும் என்ன நடக்க போகுது அப்படின்லாம் சொல்லி வந்து தாங்கி பிடிச்சிட்டு இருக்காரு. அப்புறம் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா மாதவி சமாதானம் ஆகி வீட்டுக்கு வந்துடுறாங்க. பட் இதுக்கப்புறம் வந்து நம்ம நந்தினியை என்னென்ன பண்ண போகிறோன்னு மட்டும் பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க அப்பாவே வந்து இவங்களுக்கு எதிராக சப்போர்ட் பண்ணுறாங்க இல்லையா, அதாவது நந்தினிக்கு சப்போர்ட் பண்ணி இவங்களுக்கு மாதவிக்கு எதிராக இருக்காங்க இல்லையா, அதனால் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா மேலேயும் கோவமாக இருக்காங்க, நந்தினி மேலேயும் கோவமாக இருக்காங்க. பட் என்னதான் இருந்தாலும் சூர்யாவும் சரி அவங்க அப்பாவும் சரி விட்டு கொடுக்கவே போகிறதில்ல நந்தினியை. அவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நீ எதுக்கும் கலங்காத, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மாதவியோட வீட்டுக்கார் வந்து பயங்கரமாக பயந்துடாருங்க. என்னம்மா இப்படி முடிவு எடுக்கிற மாதவி, சோத்துக்கு நாம் என்ன பண்ணுறது அப்படின்லாம் வந்து பேசிகிட்டு இருக்காரு. ஸோ ஒரு வழியாக வந்து சமாதானப்படுத்தி நம்ம அம்மா வந்து உள்ளே கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. ஸோ நந்தினியை வந்து பயங்கரமாக திட்டிடுறாங்க. என் பொண்ணு வெளியே போகிறா, ஒரு வார்த்தை கூப்பிடாமல் அப்படியே நிற்கிற, இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தாண்டி, நீ தான் என் பொண்ணை வந்து கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெரிய பிரச்சனை பண்ணி ஒரு வழியாக சமாதானப்படுத்திடுறாங்க. ஸோ இவங்கெல்லாம் உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அர்ச்சனா வந்து அந்த வேலைக்காரிக்கையில் ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க. மறுபடியும் வந்து எப்படியாச்சும் இந்த சண்டையை வந்து நீ தொடர்ந்துக்கிட்டே இருக்கணும், அவங்க சண்டை போடாமல் விட்டுட்டாங்கன்னா உனக்கும் வேலை இல்லாமல் போயிடும், நானும் அந்த இடத்துக்கு வர முடியாமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நீங்கள் மறுபடியும் பார்த்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.